அது என்னது? நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்கூச்சிட்டு போயிட்டு இருக்கா. இங்க வா, பாதுகாப்பு. ஏய், நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன்? சொந்த நாட்டுல போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு? தண்ட செலவு, கர்மம் கர்மம். வண்டியை கொண்டு ஸ்டேஷன் நிப்பாட்டு, போ போன்னு. இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன்னால் நம்ப முடியுதா? நாருதையா இந்த நாத்தம் பிடிச்ச இந்த சோற சாப்பிடணுமா ஐயா? இந்த தான் நல்ல அரிசி இருக்கதே ஆக்கி சாப்பிடணும். ஏய், சனம் இதைத்தானே சாப்பிடுது, அப்புறம் அதைத்தானே நாம சாப்பிடணும். நான் பாருங்க, அதனாலதான் பெருந்தலைவன். அவன் பிறந்து இறந்து 123 ஆண்டாயும் இன்னைக்கு அவன் பிள்ளைகள் அவனை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம்னா காரணம் அதுதான். அரசியல்னா என்ன உங்களுக்கும் தெரியல, பல பேருக்கும் தெரியல. அதனாலதான் கண்டவன்லாம் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான். அரசியல்னா என்ன தாத்தாட்ட கேக்குறாங்க பத்திரிகையாளர்கள். சனம் தண்ணி வரலைன்னு குடத்தை வச்சு தெருவில் போராடிக்கிட்டு இருக்கு, அது ஏன் வரலைன்னு பார்க்க போறேன். இதுதான் போய் அரசியல் தெரியல. போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களினுடைய 123வது பிறந்த நாள் பெருவிழாவை பெரும் எழுச்சியாக நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்கள், தலைமையேற்று நடத்துகிற பேரன்பிற்கினிய பெரும் மதிப்பிற்குரிய பம்மல் நாடார் பேரவையினுடைய தலைவர் VS கணேச நாடார் அவர்களே, படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்குத்தான் அரசு வேலை என்ற உத்தரவை தாத்தா முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வருகிறார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற விடுதியிலே மண்ணாங்கட்டி என்ற ஒருவர் எடுபிடி வேலைகள், தேநீர் வாங்கி கொடுப்பது, உணவு வாங்கி கொடுப்பது, செய்தித்தாள் வாங்கி கொடுப்பது, இந்த வேலைகளை செய்கிறார். அதுவும் அரசு வேலைதான், அதுவும் அரசு வேலைதான். அப்படி இருக்கிற போது அவர் 8ஆம் வகுப்பு படிக்கல. அப்ப அந்த வேலை அவருக்கு இல்லாது போகிறது. இந்த அரசாணை 8 வகுப்பு படித்தவர்களுக்குத்தான் வேலை என்கிற அரசாணை வந்தால் அவருக்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது. அப்போது அவர் அழுது கொண்டிருக்கிறார். அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய தாத்தா மூக்க தேவர் அவர்கள், ஏன் அழாதரா, நீ அழாத, போடுறா காமராஜுக்கு என்று தாத்தாவுடைய அலைபேசி எண், அன்னைக்கு அலைபேசி இல்ல தொலைபேசி தான், இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பை போடுகிறார். யாராவது ஒரு உதவியாளன் எடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் நாட்டின் முதலமைச்சர் தாத்தா காமராஜரே எடுத்து விடுகிறார். நம்முடைய தாத்தா மூக்கையத்தவர் அவர்கள் மண்ணாங்கட்டியிடம் சொல்லுகிறார், படிக்காத ஒருவர் முதலமைச்சராக இருக்கும் போது படிக்காத நான் பியூன், அதாவது எடுபிடி வேலை செய்யக்கூடாதா என்று கேள்டா. இதை முதல்ல சொல்லி வச்சிருந்தார். சொல்லி வச்ச உடனே அவர் உடனே எடுத்து, யாரு எடுத்தாருன்னு தெரியல, அழைப்பை அந்த பக்கம் எடுத்தவர் முதலமைச்சர் தான் மண்ணாங்கட்டிக்கு தெரியல. எடுத்தோன்னே படிக்காத ஒருத்தர் நாட்டு முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் பியூனா இருக்கக்கூடாதா என்று கேட்டுறார். உடனே அழைப்பை வச்சிடுறாரு. மூக்கையத்தவர் நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்சது எடுத்தது காமராஜ் தான், முதலமைச்சரே எடுத்துட்டாரு அப்படின்னு. என்னவோ நடக்க போதுன்னு பதறிக்கிட்டு இருக்கும்போது சரன்னு அரசு வாகனங்கள் சட்டமன்ற உறுப்பினர் விடுதி எம்எல்ஏ ஆஸ்டர் அதுல நின்று விறுவிறுன்னு சரன்னு இங்க யாரு மண்ணாங்கட்டி, இங்க யாரு பேசுனது, முதலமைச்சருக்கு பேசுனது அப்படின்னு போடா போடா டேய் போடா என்று தாத்தா மூக்கையத்தவரை அனுப்பி விடுறாங்களாம். அவர் மண்ணாங்கட்டி போய், நீ போடா, நான் வர்றேன், கூடவே வரேன், நீ போடா அப்படின்னு. உங்களை முதலமைச்சர் வர சொல்றாரு. நான் தாங்க மண்ணாங்கட்டி பேசிட்டேன், வா உங்களை கூட்டி வர சொல்றாரு முதலமைச்சர். பயந்து நடுங்கி தாத்தாவுடைய வீட்டுக்கு போகும்போது வாசல்ல நின்று ஒரு மகன் வரவேற்கிறான், ஒரு படிக்காத பியூனை. வாங்க, நீங்க தான் மண்ணாங்கட்டியா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க, சாப்பிட கொடுங்க. சாப்பிடும் வரை பொறுமையா இருந்து விசாரிச்சேன். ஒரு மகன் அவன் எம்எல்ஏ ஹாஸ்டல் சட்டமன்ற உறுப்பினர் தங்குற விடுதியிலிருந்து தன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவனுடைய வரலாறை தன் உள்ளங்கையில திரட்டி வச்சிருந்தான் ஒருத்தன். கேள்விப்பட்டேன். 2 பெண் பிள்ளைகளாமே, இந்த சம்பளத்தை வச்சுதான் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்குதாமே, நான் கேள்விப்பட்டேன். சரி, இந்த இது வந்ததிலிருந்து 2 நாளா நீங்க சாப்பிடல, பசியோடு இருக்கிறீங்க, ரொம்ப குடும்பம் கஷ்டத்தை கவலைப்பட்டுட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எவ்வளவு தகவலை தெரிஞ்சிருக்கான் பாருங்க ஒருத்தன்.
ஒரு தப்பு பண்ணிட்டேன் அவன் உட்கார்ந்துருக்கான், எந்திரிச்சு ஒருத்தன் கும்பிடுறான், என்னை மன்னிச்சுக்கிறங்க. நான் அந்த அரசாணையை மாத்தி இருக்கணும். எப்படி? இனிமேல் 8ஆம் வகுப்பு படித்தவனுக்கு தான் அரசு வேலை என்று மாத்திருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த சிஓவை, அந்த அரசாணையை மாத்தி போட்டுறேன். சரியா? நீங்க போங்க. இப்போ செலவுக்கு ஏதாவது இருக்கு அந்த வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு வேலை உறுதியாயிருச்சுன்னு உங்க பிள்ளைகள், உங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் சொல்லுங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. சரியா? இதனாலதான் ஒரு தலைவன் பெருந்தலைவன் என்று அழைக்கிறான். இதற்கு புரியுது. அவன் பெருந்தலைவனானது இப்படித்தான். அரசியல்னா என்ன உங்களுக்கும் தெரியல, பல பேருக்கும் தெரியல. அதனாலதான் கண்டவன்லாம் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான். அரசியல்னா என்ன தாத்தாட்ட கேக்குறாங்க பத்திரிகையாளர்கள். அரசியல்னா என்ன? இந்தா பாருங்க சனம் தண்ணி வரலைன்னு குடத்தை வச்சு தெருவில் போராடிக்கிட்டு இருக்கு. அது ஏன் வரலைன்னு பார்க்க போறேன். இதுதான் போய் அரசியல் தெரியல. அதனாலதான் அவன் பெருந்தலைவன் சும்மா வரல. தலைவனுக்கெல்லாம் தலைவன். இங்க பேசிய என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொன்னாப்ல, இங்க பேசிய வர நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்க என் தம்பியோட சொன்னாப்ல, காசி இது அப்படிங்க. பாத்தீங்கன்னா இந்த வைரவ உதவியாளர் தாத்தாவுக்கு முதலமைச்சருக்கு சோறு வைக்கிறாப்ல. சோறை சாப்பிட போகும்போது கையில எடுத்தா நாருது. காரணம் ரேஷன் அரிசி. இந்த நண்பர்கள் எல்லாம் அவன் ஜாதியிலே பெரிய பணக்காரன் இருக்கான். அவன் சொந்தக்காரனே மளிகை கடை வச்சிருக்கான், நிறைய அரிசி மண்டி வச்சிருக்கான். நல்லா கொண்டாந்து அரிசியை கொண்டாந்து போடுவான். பெரிய பெரிய நண்பர்கள்லாம், செல்வந்தர்கள்லாம் அரிசியை கொண்டாந்து போடுறாங்க. அதை சாப்பிடல, ரேஷன் அரிசியை சாப்பிடறான் ஒருத்தன். அப்ப அவர் கேட்கிறாரு, ஐயா இந்த நார்தையா இந்த நாத்தம் பிடிச்ச இந்த சோறை சாப்பிடணுமா ஐயா? இந்த தான் நல்ல அரிசி இருக்கதே ஆக்கி சாப்பிடணும். ஏய் சனம் இதைத்தானே சாப்பிடுது, அப்புறம் அதைத்தானே நாம சாப்பிடணும். நான் பாருங்க, அதனாலதான் பெருந்தலைவன். அவன் பிறந்து இறந்து 123 ஆண்டாயும் இன்னைக்கு அவன் பிள்ளைகள் அவனை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம்னா காரணம் அதுதான். இதைத்தான் வள்ளுவ பெருமகன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். காமராஜே தலைவன் கிடையாது, நம்ம தெய்வம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரியும். இந்த நூற்றாண்டில் எந்த நூற்றாண்டிலும் தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவன் இப்படி வாழ்ந்தான் என்பதை நம்ப மறுப்பார்கள். வரலாறே பதிவு செய்ய கூசும். என்னடா இப்படி ஒருத்த வாழ்ந்தானா? ஒண்ணுமே இல்ல, கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல. இசட்டு பிரிவு, ஓய் பிரிவு, சட்டு பிரிவு பாதுகாப்பு. சிரிக்காத, சத்தியத்தின் மகன் நான், சத்தியம் தான் பேசுவேன். ஒண்ணுமே இல்லாத எல்லா பயலுக்கும் இசட்டு, ஒய் பிரிவு, பாதுகாப்பு, அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி. நாட்டின் முதலமைச்சர் ஓய்கிட்டு இருக்கு வண்டி, ஒரே ஒரு ஜீப், ஒரே ஒரு வண்டி, அபாய ஒளி, சைரன், ஆங்கிலத்தில் சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு இருக்கு. நிப்பாட்டு, அவனை கூப்பிடு, இங்க வா. அது என்னது? நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்கூச்சிட்டு போயிட்டு இருக்க, இங்க வா, பாதுகாப்பு. ஏய் நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன்? சொந்த நாட்டில் போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு? தண்ட செலவு, கர்மம். வண்டியை கொண்டு ஸ்டேஷன் நிப்பாட்டு, போன்னு. இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன்னால் நம்ப முடியுதா? ஒரு தலைவன் வாழ்ந்தான், இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான். அவன் பேரன் சீமான் தான் வாழ்வான். சீமான், உங்களுக்கு நிறைய த்ரெட்டன் இருக்கு. எல்லா பயிலும் உங்க மேல எதிராக இருக்கான். உங்களுக்கு உங்க உயிருக்கு ஆபத்து, நீங்க பாதுகாப்பு. டே நாட்டுக்கே நான் தான்டா பாதுகாப்பு. எனக்கு என்னடா ஓட. ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான், அவன் எப்படா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான்? உயிருக்கு பயப்படுற கோலை எப்படா நாட்டுக்கு தலைவனாக முடியும்?
நாட்டுக்கு மக்களுக்காக தன் உயிரையே கொடுக்க எவன் துணிஞ்சிருக்கானோ அவன் தான் தலைவனா இருக்க முடியும். அப்படி இருந்த தலைவன் எங்கள் தாத்தன் காமராஜ் தாண்டா. வேற எவன்டா? எவன் இருக்கான்? எவன் இருக்கான்? ஒன்னு ரெண்டு இல்ல, எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் அவன் புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம். ஒரு ரெண்டு காரணம் எல்லாம் கிடையாது. உலகத்தில் இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானா என்று இதெல்லாம் பேசுறதுனால என் சொந்தக்காரன் பூரா எனக்கு ஓட்டு போட்டுவேன். நீ என்ன போட்டு எனக்கு போட்ட? ஒரு ஓட்டு என்ன போட்டியா? இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். யாருமே போடாமல் 36,50,000 ஓட்டை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாய் வந்து நிக்கிற ஒரே மகன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல நான் தான் இருக்கேன். தலைவர் எப்படி வந்தாரு? எதுக்குமே வர மாட்டாரு. இதுக்கு எப்படி வந்தாரு அப்படின்னு என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னு கேளு, அவன் ஒருத்தனையாவது விட்டுருவான். அவனையும் கொண்டு போய் இந்த சால்வையை போத்தி அப்படி சாதி சால்வையை போத்தி மூடிட வேண்டாம். அவனையாவது விடுவான். அவனாவது தாத்தாவுக்கு உண்மையான பேரனா இருந்து உழைக்கிட்டு. இங்க பேசிய என் தம்பி மருத்துவர் சொன்னான் பாருங்க, காமராஜ்ங்கிற ஒரு தலைவன் நாடாருக்கானவன் என்று எண்ணுவது போல அவரை சிறுமைப்படுத்துவது உலகத்தில் எதுவும் இல்லை. பேசிய என் தம்பி சந்திரசேகர் பேசினான். மூதறிஞர் ராஜாஜி 6000 பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார் காசு இல்லைன்ட்டு. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, 6000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டார். ஒருத்தன் வாரான், அந்த 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலே 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைத்தார். இங்கே மேடையில் இருக்கிற எவனும் சரி, இவனும் சரி, எந்த கொம்பனும் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் என்பதை எவனும் இருக்க முடியாது. அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானி ஆகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரன்ல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக் கொண்டிருந்தால் அது காமராஜர் திறந்த சாதிதான், பள்ளிக்கூடம் தான். அவன் பள்ளிக்கூடம் திறந்தது அவன் ஜாதிக்கு இல்லையே, அவன் ஜாதி பிள்ளைக்கு இல்லையே. என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொல்ற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு, வா அப்படின்னு அவன் சொல்ல. எல்லாரும் வான்னா அங்க பறையன் இருந்தான், தேவேந்தர் இருந்தான், தேவர் இருந்தான், கவுண்டர் இருந்தான், வன்னியர் இருந்தான், கோனார் இருந்தான், பிள்ளை இருந்தான், முதலியார் இருந்தான். ஏன் அவன் சாதி தலைவன் அல்ல, சாதித்த தலைவன், சமூக தலைவன் அல்ல, ஒரு தேசிய இனத்தின் பெருந்தலைவன். அதனாலதான் அவன் பெருந்தலைவன். உலகத்தில் அறிவார்ந்த என் இன சொந்தங்களே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, உலகத்தில் எல்லாருமே தன்னலவாதிகளாக தான் இருந்திருக்காங்க. எந்த மனித குணமும் தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கூடாது தான் நினைப்பான். இங்கே எல்லாரும் தான், இங்கேயும் தான். என் கடையில வியாபாரம் இல்ல, இவன் கடையில வியாபாரமா, இப்படிதான் நினைப்பான். உண்மையா இல்லையா? அதை மட்டும் எனக்கு எனக்கு 2 கண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒத்த கண்ணாவது போயிடணும். இதான் ஊழவியல் மனித மனம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், இதான் நம் முன்னோர்கள் பாடி வச்சது. யான் பெறாத இன்பத்தை பெருகை வையகம் நினைச்ச ஒரே மகன் உலகத்திலேயே தாத்தா காமராஜ் தான். எப்படின்னு நாம் படிக்கல, அதனால எந்த பயனும் படிக்க வேணாம்னு நினைக்கல. எப்படி? ஏய், நானே படிக்கல, உனக்கு என்ன படிப்பு? அதுதான் தாத்தா நீ பெருமையா பாக்குறே. அவன் படிக்கல, அதனால அவன் யாரு மேலையும் பொறாமப்படல. நம்ம படிக்கல, நம்ம பெற முடியாத கல்வியே நம்ம நாட்டு பிள்ளைகள் பெற்றாகணும் நினைச்சான் பாரு. அதனாலதான்டா அவன் பெருந்தலைவன்.
உலகத்துல எந்த மனித மனம் காமராஜருங்கிற ஒருவனை தாண்டி இது சிந்திக்கும் நினைக்கிற நீ? யார் நினைப்பா? நானே கூழ் குடிச்சுக்கிட்டு நாய் உனக்கு பிரியாணி கேக்குது அப்படிதான் நினைப்பா. நீ வேணப்பா, நீ எதுக்கு வெளியில போய் நினைப்ப. ஆனா ஒரு மகன் நாம படிக்கல, ஆனா நம்ம நாட்டு பிள்ளைகள் படிக்கணும்டா அப்படின்னு படிக்க வச்சான் பாரு. அதுல எப்படி படிக்க வச்சான்னு தெரிஞ்சுக்கணும். நீ இங்க பாரு, பள்ளிக்கூடத்தை திறந்துறாரு. இதுல இங்க எல்லாம் பேசுனாங்க, தாத்தாவை எல்லாம் கேவலமா பேசுறாங்க. அதுக்கு ஒரு வேற ஒரு மேடை வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் எங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணியமா பேச்சு போயிடுறேன். ஏன்னா அக்டோபர் 2ஆம் தேதி தாத்தா நினைவு தினத்தை அன்னைக்கு விருதுநகர்ல பிறந்த ஊர்லயே வச்சிருக்கேன். பெருந்தலைவர் பெருவிழான்னு அன்னைக்கு வச்சிருக்கேன். இவங்களுக்கெல்லாம் ஓசியில ட்ரெயின் ஏறி வந்தவன்லாம் என் தாத்தாக்கு ஏசி பாட்டு கொடுத்தேன்னு பேசிக்கிறான். சரி, என்னவோ 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 நாங்க மானம் கட்டு போயிட்டோம்ல, மானம் கட்டு போயிட்டோம். மானம்னு ஒண்ணு இல்லையே அவனுக்கு. அதனால கண்ட கண்டவனுக்கு எல்லாம் ஓட்ட போட்டு இதை கேட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம். இருக்கு வச்சுக்கிறேன். என்ன பண்றாரு, பள்ளிக்கூடத்தை திறந்துறாப்ல, இந்த படிக்கவனு வரல. என்ன பண்றேன்னு தெரியல. இந்த ரோட் சாலையில போயிட்டு இருக்காப்ல, போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்ல. தாத்தா வண்டியை நிறுத்துங்க, ஒன்று கடிச்சிட்டு போவோம் அப்படின்னு இறங்கி ஒரு பழைய அம்பாசிடர் இப்படி போய் நிற்கும் போது ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயசு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்ல. ஐயா இங்க வா, என் பள்ளிக்கூடம் போலையா? இவர் முதலமைச்சர் காமராஜன் அவனுக்கு தெரியாது. நல்லா கவனிச்சுக்க. பள்ளிக்கூடம் போல, பள்ளிக்கூடம் போனா சோறு நீ ஊத்துவ, சோறு நீ விடுவ, ஆடு மாடு மேய்ச்சாதாங்க ஒரு வேளை கஞ்சி, போ போ அப்படின்ட்டான். அன்னைக்கு யோசிக்கிறாப்புல, ஓ சாப்பாட்டுக்கு இல்ல, ஒருவேளை கஞ்சிக்கு இல்ல பிள்ளைகளுக்கு, சரி அப்படின்னு முடிவெடுக்கிறாப்புல. என்ன பண்றாரு, ஒரு வேளை சோறாவது போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருவோன்னு நினைச்சு மதிய உணவுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராப்ல. உலகத்துல அப்படி சிந்திச்சவன் எவனும் இல்ல. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்துட்டாப்ல. இவன் வரல. ஏடா ஒருவேளை சோறு இல்லைன்னா சோறும் போட்டான், படிக்க வரலையே அந்த பிள்ளைய அப்படின்னு மறுபடியும் என்னையாவும் பிரச்சனைன்னு போட்டுக்கிற டவுசர் சட்டை இல்ல, அவன் எப்படி படிக்க வருது அப்படின்னு சீருடை தரையா, இலவச சீருடைன்னு ஏற்றதால் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு வேறுபாடு இல்லாது மாணவ பிள்ளைகள் ஒரே இருக்கையில் ஒன்றாக இருந்து படிக்க வேண்டும் என்பதற்காக சீருடை என்ற திட்டத்தை கொண்டு வந்தவன் அவன்தான். அதுக்கப்புறம் படிக்க வரல. சரி என்னதான்டா பண்றதுன்னு பாக்குறாப்புல, என்னடா இன்னும் வரமாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் சரிய போட்டுக்கிற டவுசர் சட்டை கூட எழுதி படிக்க நோட்டு புத்தகம் இல்லையேன்னு சொன்ன உடனே இலவசமாக எழுதி படிக்க நோட்டு புத்தகம் ஸ்லேட்டு கொடுத்து படிக்க வச்ச மகன் இந்த நாட்டிலே பெருந்தலைவர் தான். அறிவார்ந்த எனது சொந்தங்களே, ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகப்பெரிய செல்வம், ஆகப்பெரிய வளம் அறிவு செல்வம் தான். அந்த அறிவு செல்வத்தை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த பெரும் வல்லன் நம்முடைய தாத்தன் காமராஜர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளும். மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது அரசாங்கத்துக்கிட்ட காசு இல்ல. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி வரி இல்ல, இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை இல்ல, தொழில் பெருக்கம் இல்ல, இவ்வளவு பிரச்சனை இல்ல. 8 அமைச்சர் தான் இன்னைக்கு. என்ன எத்தனை அமைச்சர்னு எண்ணி முடிக்க முடியாது. நீ 8 அமைச்சர், எவனுக்கும் எவ்வளவு பெரிய வீடு வீடு பங்கு அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே தாத்தாவை போன்ற நேர்மையானவர்கள், தாத்தாவை போலவே நேர்மையானவர்கள். அப்படி இருக்கும்போது காசு இல்லை, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாப்புல. நேத்து சுந்தர வடிவேலு அவர் தான், அவர் ஒரு கல்வித்துறையில இருக்கிறாங்க, அவரை கூப்பிட்டு பேசும்போது இப்ப இந்த மதிய உணவு போடுறதுக்கு என்ன பண்றதுன்னா, நமக்கு நிதி இல்லை, ஃபண்ட் பத்தாது, நிதி இல்லை என்று எல்லாரும் சொல்றாங்க. அப்படியா? இப்போ ஒரு வேளை சோறு போட்டாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிடணும். எப்பாடு போட்டாவது படிக்க வச்சுட்டா நம்ம பிள்ளைகள் வளர்ந்து நாட்டை காப்பாத்தி பெறுவான். அதனால நீ எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு தூரம் அதை செய்யி. மீதி இல்லைன்னா
நான் மடி ஏந்தி ஊரா போய் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை நம்ம படிக்க வச்சிருவோம்னு சொன்னா, இதைத்தான் அவை கற்கை நன்றே பிச்சை புகிலும் கற்கை நன்றேன்னா, பிச்சை எடுத்தாவது ஒரு தலைமுறை பிள்ளைகளை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த தலைவன் இந்த பூமி பந்தில், இந்த நிலத்தில் நம் தாத்தன் காமராஜ் தான். எவனும் கிடையாது, எவனுமே கிடையாது. நீ 1 2 கிடையாது அவன் புகழை பேசிக்கிட்டே போறதுக்கு. அத நீ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த பாரு, வெளியூருக்கு போய்கிட்டு போகும்போது துண்டப்படி இந்த பக்கம் இடது பக்கம் போட்டு போறது அவருக்கு வழக்கம். ஒரு சட்டை போட்டுக்க, அப்புறம் இந்த இடத்துல கிழிஞ்சிருது, சட்டை இந்த இடத்துல கிழிஞ்சிருது. என்ன பண்றது தெரியல, மாத்து சட்டை இல்ல, இப்ப போயாச்சு, துண்டை இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்ல, இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்ல. உலகத்துல ஒரு முதலமைச்சர் கிழிஞ்ச சட்டையை மறைக்க தோல்ல இருக்க துண்டை மாத்தி போட்டவன் நீ பாட்டிருக்கிய? அவன் தான், நம்ம தாத்தா தான். ஊருக்கு போகும்போது துண்டு அவருக்கு பரிசா போய் இந்த போட்டாங்கல்ல, இங்க போட்டாங்கல்ல, இது மாதிரி துண்டு பரிசா போடுறதெல்லாம் வாங்கி அப்படியே பின்னாடி கொடுப்பாரு. நெல்லை ஜெவமணி ஐயா தெரியுமில உங்களுக்கு, அவர் தான் மடிச்சு வைப்பாப்புல. வண்டியில போகும்போது, ஜெவமணி அந்த துண்டெல்லாம் பத்திரமா வையே, அதுல எடுத்துறாத, உனக்கு வேணா நான் தனியா வாங்கி தரேன். தாத்தா ஊருக்கு போயிருக்காப்ல, வரும்போது இந்த துண்டு கொண்டு வருவாப்ல, அதுல சட்டை தச்சு போட்டுக்கலாம்னு அந்த பாலமந்திரி பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள்லாம் ஆசையா காத்திருக்கேன். அதை எடுத்து போறாத ஜெர்மனி, அப்படியே வையின்னு தோல்ல போட்ட துண்டை மக்களுக்கு தொண்டுக்கு பயன்படுத்தின ஒரு தலைவன் உலகத்துல நம்ம தாத்தனத்தவன் எவன் இருக்காங்க? ஏய், வாரம் நம்ம கறி, கோழி, முட்டை, இதெல்லாம் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, விருந்து, மீன் எல்லாம். ஒரு முதலமைச்சர், நாட்டின் முதலமைச்சர் வாரத்துக்கு ஒரு நாள் தான் அசைவம். அந்த ஒரு நாள் அசைவம்னா என்ன நினைக்கிற? ஆட்டுக்கறி, கோழிக்கறி எல்லாம் கிடையாது, முட்டை. அந்த முட்டையும் ஒரே முட்டை தான். ஒரு வேளை தாத்தா சாப்பிடுற நேரத்துக்கு தம்பி போல, எங்க ஐயா போல ஒரு விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, ஐயா கணேசன் ஐயா போல ஒருத்தர் விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, அந்த இன்னொரு முட்டையை அவிச்சு வச்சா அடுத்த வாரம் அந்த முட்டையும் தாத்தாவுக்கு கிடையாது. இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருப்பான்னு நினைச்சு பார்த்திருக்கியா நீ? கற்பனை கூட நீ செய்ய முடியாது. நீ வரலாற்றை பாரு. காமராஜ்ங்கிறது ஒரு பெயர் சொல். காமராஜ் அப்படின்னு நீ பார்க்க கூடாது. காமராஜ் அப்படின்னா உண்மை, நேர்மை, எளிமை, தூய்மை, இதெல்லாம் ஒரு சேர்த்து ஒரு ஒரு இது இருக்கும்ல, அதுக்கு சுருக்கமா ஒரு பேரு காமராஜ். இதெல்லாம் நீ பிரிச்சு சொல்றீல, உண்மை, நேர்மை, எளிமை, வாய்மை, இவ்வளவு பிரிச்சு போறீல, அது ஒரே பேரா வச்சுன்னா அது காமராஜ். தாத்தாவுக்கு முன்னாடி பல முதலமைச்சர் இருந்திருக்கான், பின்னாடி கர்மம் முடிச்சு 50-60 ஆண்டுகளா இவ்வளவு பேர் இருந்திருக்கான், இன்னும் காமராஜ் ஆட்சின்றான். அப்ப நீங்க எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருந்திய? அதுக்கு முன்னும் கிடையாது, பின்னும் கிடையாது. அவன் ஒருவனே நல்ல ஆட்சியின் அடையாளமாக இருக்கிறான் என்றால் அதான்டா காமராஜ். அதான் காமராஜ். சும்மா பேசுவான். நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தவன் என் தாத்தன் காமராஜ். தெருவுக்கு தெருவு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தவர்கள் இவர்கள். இப்ப நீ யார் பக்கம் நிக்க போறான்னு முடிவு நிக்க நல்லா கவனிச்சுக்கணும். ஏய், வெத்ததாயி செத்து போனா கொல்லி ஓடுறான் மகன், ஒரே மகன் ஆம்பளை பிள்ளை. கொல்லி ஓடும் போது கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத என் தாத்தன் சாராய கடை ஐயா கருணாநிதி திறந்த போது கதறி கதறி அழுதான் என்றான். அதான்டா காமராஜ். ஒரு பொம்பளை வேறா, ஒரு பொம்பளை 2 பிள்ளைகளை கூட்டி ஐயா ஐயா அப்படின்னா வீட்டு வாசல், என்ன ஏமா அழுகிறா, இந்தம்மா நிப்பாட்டு, என்ன
என்னம்மா ஐயா என் புருஷனை போலீஸ் பிடிச்சு போயிடுச்சான். சும்மா போலீஸ் எதுக்கு பிடிச்சிட்டு போகுது? என்ன பண்ணா புருஷன்? என்ன பண்ணாமா அப்படின்னா ஐயா தெரியாம சாராங்க. என்னடா இந்த அம்மா உள்ள விட்டதாரு, போமா போமா வெள்ள அனுப்பு வெள்ள அனுப்பு. ஐயா தெரியாம காட்சி வித்துட்டாரியா சாராங்க அப்படின்னு என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் போமா, கொலகார பையில கூட மன்னிக்கலாம், ஒருத்தி தாலியத்தான் இருப்பான். ஆனா உன் புருஷன் சாராயம் காய்ச்சி வித்து ஊர் தாலிய புறம் அறுத்து போடுவான். அவன் எப்படி மன்னிக்க சொல்ற? போவா அந்த பக்கம் டாப்ல எப்படி இருக்கு பத்தியில. வாழ்க்கையில் அவனை போல ஒரு தன்னலம் கருதாது நாடு மக்களும் சிந்திச்ச வாழ்ந்த தலைவன் உலகத்துல கிடையாது. ஏய் நான் சொல்றேன் நீ நினைக்காதடா, என் தாத்தன்னு பெருமை பேசுறேன் நீ நினைச்சிட்டு பாடா. பாரா படம் இருக்கு, தட்டி பாடுறா. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காண்டா ஒரு கிழவன். இந்தா இருக்கு நாற்காலியில வெளியில போகும்போது பாரு இப்படி வைக்கான் உட்கார்ந்துருக்கான். இந்திரா காந்திடா பிரதமர், மொராஜி தேசாயிடா பிரதமர், ரெண்டு பேரும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க என் தாத்தனை நின்னு கும்பிடுற படம் இருக்குடா. நின்னு கும்பிடுறான்டா. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் காமராஜர்டா. நேர்மைடா நேர்மைடா நேர்மை. அப்படியே உட்கார்ந்துருக்க பிரதமர் எந்திரிக்கல இப்படி திருப்பி பின்னங்க இப்படி வச்சுக்கிட்டு அப்படி ரெண்டு பேரும் கும்பிடுறான். நேரு இங்க வந்துட்டு இருக்காப்ல, நேரு பேரணி இல்ல, நேரு பிரதமர். இன்னைக்கு மாதிரி இப்படி கும்பிடுறது அப்படி கும்பிடுறது. நேரு பெரங்கைய கட்டிக்கிட்டு நேருக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காப்ல. எங்க பிள்ளைய போடுறாங்க நடந்து போறது காமராஜ் இல்லடா, நேருக்கு முன்னாடி போறது என் தாத்தனி நேர்மைடா. நேர்மை போகுது நேர்மை. எவனுக்கு அஞ்ச வேண்டியது இல்ல உண்மை நேர்மை மறந்துட்டீங்கன்னா. இப்ப என்னைய நீ எடுத்துக்க, நீ எந்த பயலுக்காவது பயப்படுற நான் பத்தியா? நீ எல்லா வீட்லயும் இடி போடுவான், ஐடி ரைடு போடுவான், இன்னும் புடுங்க முடியாது. என்ன ஏன் போடுறான்? என்ன காமராஜருடைய ஒரே பேரனா இருக்கேன். நீ அவரா போடா. உள்ளத்தில் தூய்மையும் நேர்மையும் இருந்தா ஒருவனுக்கும் பயப்பட வேண்டியது இல்ல. எங்க தாத்தனின் வாழ்க்கை வரலாறா எங்களுக்கு வழிகாட்டுது. நீ அவர் என்ன படிக்காத நினைச்சுக்கிட்ட? நீ அவரை படிக்காத நினைச்சுக்கிட்ட? டேய் எல்லா தலைவனோடும் இங்கிலீஷ்ல தான் பேசிருக்காப்ல. சாகும்போது தலையணைக்கு பக்கத்துல ஒரு புத்தகம் வச்சிருந்தாப்ல. ஒரு புத்தகம், மெயின் கேம்ப், என் நாடு என் மக்கள் எனது போராட்டம், ஹிட்லருடைய அவனுடைய புத்தகம். அந்த மெயின் கேம்ப்ங்கிறது ஆங்கில பதிப்பு. அந்த ஆங்கில பதிப்பை தன் தரையில வச்சு படிச்சுட்டு படுத்துக்கிட்டு இருந்திருக்காப்ல. அவரை நீ படிக்காத நினைச்சிருக்க? காந்தி படத்தை எல்லாம் அரசு அலுவலகங்கள ஹேங் பண்ணுங்க, அரசாணை வருது, ஹேங் அதாவது தொங்க விடு, தூக்கில போடுங்கிற மாதிரி. ஹேங் பண்ணா தூக்கில போடு. அதை படிச்சுட்டு பைத்தியக்காரப்பல எதுக்கு ஹேங்னா தூக்கில போட சொல்றியா? இன்ஸ்டால் பண்றா, அதை பொறுத்துறா. ஒரு படிக்காத ஆங்கிலத்தில் திருத்தம் சொல்றான். இது என்ன பெரிய நேரு அவரு ரொம்ப நெருக்கமானவங்க. அதுல நேருவை போய் பார்க்கும்போது நீ பாரு படம்லாம், நேரு இப்படி உட்காந்துருப்பாரு கால் மேல விட்டு, இந்திரா காந்தி இப்படி உட்காந்துருக்கு, நம்ம ஆளு கால் மேல கால் விட்டு பேசிட்டு பாடு காலாட்டிக்கிட்டு. அப்ப நேரு ரொம்ப சோகமா இருக்காப்ல. ஏன் முகம்லாம் வாடி போயிருக்கு என்ன அப்படின்னு? ஒன்னும் இல்ல காமராஜ், இந்த திண்மையா ராணுவ தளபதி அந்த ராணுவ அமைச்சருக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறான், பெரிய சிக்கலா இருக்கு காமராஜ், என்னால அதை சமாளிக்க முடியலன்னு தாத்தாட்ட தர்றாப்ல. இது என்ன பெரிய விஷயம்? இதுக்கு போய் அப்படி சொந்துக்கிட்டு இருக்கிறீங்க? முப்படைக்கும் ஒரே தலைவர்னா தானே பிரச்சனையா இருக்குது. நீங்க ஒண்ணு செய்யுங்க, திம்மையாவை 2 மாசம் அரசு பயணமா வெவ்வேறு நாடுகளுக்கு அப்படியே பயணம் பண்ண விடுங்க. குடும்பத்தோட ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு டூர் மாதிரி போட்டு விட்டுருங்க. அவர் குடும்பத்தோட போயிட்டு வரட்டும். வர்றதுக்குள்ள இந்த படையை பிரிச்சு 3 படையா, கடற்படை, காலாட்படை, வான்படைன்னு பிரிச்சு 3 படைக்கு 3 தளபதிகளை போட்டுருங்க. அப்ப திம்மையா வரும்போது 3 படையில எந்த படைக்கு ஒரு படைக்கு தலைமை இருக்கிறது அவர் தயங்குவார். ஏன்னா 3 படைக்கும் தலைவரா இருந்தவர் அவருக்கு தயங்குவாரு. அவர் வரமாட்டாரு. அதோட விளக்கிட்டு நம்ம விட்டுறலாம். இதுக்கு போய் கவலைப்படுறீங்களான்னு கட்டி பிடிச்சி, காமராஜ் இது எனக்கு தோணவே இல்லையா காமராஜ்,
சிறப்பான யோசனை நான் செஞ்சிறேன்னு திம்மையாவை வெளிநாட்டுக்கு சுற்றுலா அனுப்பிட்டு வரும்போது 3 படைகளா பிரிச்சு 3 படைகளுக்கு 3 தளபதியை நேரு போட்டாப்ல. இன்னைக்கு 3 இருக்குதுன்னா அது என் தலைவன் காமராஜ் மூளையில சிந்திச்சதுதான் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். இன்னைக்கு கல்வியாளர்கள் எல்லாருமே என் அன்பு தம்பி தங்கையில என் அருமை பெற்றோர்களை அருகமைவு பள்ளி, ஒவ்வொரு சிற்றூர்லையும் தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி. யாரு சொல்றா? பெரிய கல்வியாளர்கள்லாம் கூடி. இது எவனுமே சொல்லாம என் தாத்தன் ஒவ்வொரு ஊர்லையும் தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளியை தொடங்கி எங்களை எல்லாம் படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் பெருந்தலைவன் காமராஜ். அதை நீங்க கவனிச்சுக்கணும். தாத்தாவே என் தம்பி கார்த்திக் சொன்னது மாதிரி நாடார் பேரவையும் நாடார் சமூகம் தான் போற்றும் என்பதே இழிவு, பெருமை இல்லை, இழிவு. இப்படித்தான் நம் இன முன்னோர்களை எல்லாம் சாதிய குமிழுக்குள், சாதிய ஒரு வட்டத்துக்குள் குறுக்கினார்கள். தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவரா, அவர் தேவருக்கு. கப்பல் ஓட்டிய தமிழன் நம் பாட்டன் வாவூசியா, அவன் பிள்ளைமாருக்கு. அயோத்திதாசன், ரத்தமலை சீனிவாசன், MC ராஜா நம் முன்னோர்களா, அவர் பறையருக்கு. இப்படி ஒவ்வொரு சாதிக்குமாக அப்படியே நம் முன்னோர்களை சுருக்கி பெரும்புகளை மறைத்தார்கள். இதை விரிக்கணும், பெருங்குடையா விரிக்கணும், எல்லாரும் போற்ற வேண்டும். காமராஜரால் கல்வி வெறி பெற்ற ஒவ்வொரு மகனும் தன்னுடைய குலதெய்வமாக காமராஜரை போற்றணும். அதுதான் அவனுக்கு செய்கிற நன்றி கடன், அவனுக்கு செய்கிற மதிப்பு. பெருந்தலைவர் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி அவருடைய புகழுக்கு நான் வணக்கத்தை செலுத்துகிறேன். அவருடைய கனவு ஆட்சியை, அவர் நிறுவிய ஆட்சியை இந்த நிலத்தில் நிறுவுவேன் என்ற உறுதியை தந்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.